இன்றைக்கி காலையிலே ஒரு சின்ன மினி விளாக் பார்த்துடலாமா? இன்றைக்கி சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு காய் வாங்கிட்டு வரதுக்கு வீட்டுக்காரங்களாம் அனுப்பி விட்டுருந்தேன். 50 ரூபாய்க்கு எங்கள் ஊர்லலாம் வெட்டு மரக்கறி அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் காய், அவியல் காய் அப்படி தனித்தனியாக வெட்டி தருவாங்க. நான் வந்து சாம்பார் காய் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் சாம்பார் காய் நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சம் அவியலும் வச்சுட்டேன். சாம்பார் காய்க்கு குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அவியலுக்கு வந்து இந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணிக்கணும். ஆனால் முருங்கைக்காய் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் உள்ளதுங்கிறதுனால கொஞ்சம் முருங்கைக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு அது சாம்பார் காய் கூட தரல. சரிங்களா? அப்புறம் ரேஷன் கடை பருப்பு கூட மஞ்சள் தூள், உப்பு அப்புறம் போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா வெந்ததும் வெட்டி வச்ச காய்கறியும் சேர்த்து வேக விடணும். அதுக்கப்புறம் காய்கறி நல்லா வெந்ததும் சாம்பார் பொடி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் புளித்தண்ணி ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம்லாம் போட்டு அப்படியே தாளித்து கமகமானு அப்படியே கொட்டிட்டு அப்படியே கொஞ்சம் மல்லி இலையும் போட்டுட்டேன். அவியலும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் தயிர், மோர், இன்றைக்கி ஃபுல்லுமே வெஜிடேரியனாகவே ரெடி பண்ணிட்டேன். ராகி தோசை, கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் இருந்தது. சாம்பார் கூட பெருங்காயமும் போட்டுட்டேங்க, சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதாங்க. ஹஸ்பண்டையும் பசங்களையும் அப்படியே சாப்பாடு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு. இன்னொரு வீடியோவில் நாளைக்கு